திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே உள்ள வீரக்கல் வெள்ளை மாலை வீரமாரம்மன் கோயில் திருவிழாவில் பெண்கள் குளிக்கும்போது செல்போனில் வீடியோ எடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல மணி நேரமாக பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். வீடியோ எடுத்த 4 இளைஞர்களை பொதுமக்கள் பிடித்து ஒப்படைத்த நிலையில் அவர்களை போலீசார் தப்பவிட்டதாக கூறப்படுகிறது. மறியலால் தேனி, திண்டுக்கல், மதுரை, பழனி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பழனி சுற்று வட்டாரத்திலிருந்து அருள்மிகு ஸ்ரீ வெள்ளைமாலை வீரமாரம்மன் திருக்கோவிலுக்கு பச்சல்வாரி குலத்தைச் சேர்ந்த பங்காளிகள் வருடந்தோறும் திருவிழாவின் போது வருவோம். திருவிழா சிறப்பான முறையில் இந்த வாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நடைபெறும் இந்த சமயத்தில், அதாவது பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அந்த ஊரை பெரியூரை சேர்ந்த பக்கத்து ஊரை சேர்ந்த சில விசமிகள் உள்ளுக்கு நுழைஞ்சு வீடியோ படம் எடுத்துட்டாங்க. இதை பிடிச்சு காவல்துறையிடம் ஒப்படைச்சோம். காவல்துறையை கண்டுகொள்ளாம வெட்டி விட்டுருச்சு. அதனால நாங்க எங்கள் நியாயம் கிடைக்கும் வரை, குற்றவாளிகளை கைது செய்யும் வரை இந்த போராட்டம், இந்த மறியல், இந்த செம்பட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் தொடரும். இப்ப 2 மணி நேரம் ஆச்சு. அந்த குற்றவாளிகளை பாதுகாத்து அவர்களை தப்பி ஓட விட்டு வருகிறார்கள். அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் விடமாட்டோம். சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. இல்ல ஒருத்தர் பிடிச்சு கொடுத்து போலீஸ் துறைக்கு தெரிஞ்சு வச்சு நாங்க வந்து இப்ப போலீஸ் பெர்மிஷன் கேட்டிருந்தோம். போலீஸ் பெர்மிஷன் கேட்டிருந்தோம். அந்த போலீஸ் பெர்மிஷன் வந்து லோக்கல் போலீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. லோக்கல் போலீஸ் வந்திருந்தாங்க. நல்லதே நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு 5000 பேர் கூடியிருந்தோம். கூடியிருக்கிற இடத்துல நிகழ்ச்சி நல்லா நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் இந்த சமூக விரோதி உள்ளுக்குழுந்து பெண்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறைகளில், குளியலறைகளில் வீடியோ எடுத்துட்டாங்க. வீடியோ எடுத்து அதை கண்டுபிடிச்சா பிடிபட்டு காவல்துறை ஒப்படைச்சு காவல்துறையை மெத்தனமாக அவளை விட்டுட்டாங்க. அந்த ஆத்திரத்துல அகிம்சை முறையில் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைக்கும் வரை எங்கள் போராட்டம் தொடரும், நிச்சயமாக தொடரும். நாங்க கூட்டுங்களா, ஒரு விழாவுக்கு வந்தது 10,000 பேர் இருக்கும். இங்க ரவுண்டான ஒரு 2000 பேர் கூட்டிருக்கோம். இப்ப அங்கங்க அப்படியே இருக்காங்க. இந்த 2 மணி நேரம் நேற்று காலையிலிருந்து வந்தவங்க தூக்கம் இல்ல, ஒண்ணு இல்ல, உணவு இல்லாம இந்த போராட்டத்துல செஞ்சு குழந்தைய முதல் கொண்டு போராட்டத்தில் ரொம்ப குழந்தையா இருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம், தேனி மாவட்டம், வருஷநாடு, இங்கே எல்லாரும் எங்கள் பங்காளிகள் இருக்காங்க. அங்கே எல்லாரும் சேர்ந்து சாயம்புட வந்தோம். சாயம்புடுறப்ப பெண்களுக்குன்னு கழிவறை ஒதுக்கி இருந்தோம். அந்த கழிவறைக்கு பின்னாடி லைட் ஹவுஸ் இல்லாத காரணத்தினால் சில பேர் 3 பேர் போய் வீடியோ 3 பேர் சேர்ந்து வீடியோ படம் எடுத்திருக்காங்க. அவங்க 3 பேர்த்தையும் போலீஸில் நாங்கள் பிடிச்சி ஒப்படைச்சிட்டோம். அவங்க 3 பேர்த்தையும் அந்த போலீஸ்காரங்க நாங்கள் கொண்டு ஸ்டேஷனில் வைக்கிறோம்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இடவெளியிலே இறக்கி விட்டு தாட்டி விட்டாங்க. திருப்பி மீண்டும் அந்த போலீஸ்காரங்க எங்கள் கோயிலுக்கே வந்தாங்க. கேட்டோம், அவங்க அனுப்பிச்சி விட்டோன்னாங்க. ஸ்டேஷனில் வச்சுக்கணும்னு போய் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்கள நாங்கள் அவங்கள பிடிச்சி தரணும், அந்த போக்சோ சட்டத்தில் அவங்க அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால நாங்கள் இங்கே கூடியிருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.